எனக்கு பிடிச்ச பருப்பு சட்னி செய்கிறாங்க. துவரப்பருப்பு 50 கிராம் எடுத்திருக்கோம். கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம். பருப்பை தனியாக வச்சுக்கிட்டோம். இப்போ எண்ணெய் ஊற்றிக்கிட்டோம். ஒரு சிட்டிகை ஜீரகம் எடுத்துக்கிட்டேன். நல்லா எண்ணெய் சூடாயிருச்சு. இப்போ வெங்காயம் தக்காளி வரமிளகாய் போட்டு நல்லா கலக்கலாம். துளியுண்டு புளி போட்டுக்கிட்டோம். வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் கலரில் ஆயிடணும். பச்சை வாசலாம் போயிடணும். நல்லா கலர் வைக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். இந்த இடத்துல நம்ம நாலு வரமிளகாய், ஒரு தக்காளி, ஒரு கை அளவுக்கு வெங்காயம் போட்டுக்கிட்டோம். நல்லா கலர்றோம். துருவின தேங்காய் கலந்துடலாம். அடுப்பு ஆஃப் பண்ணி கலந்துக்கோங்க. ஆறுன வாட்டி நம்ம சட்னி அரைச்சிக்கலாம். இதை பருப்பு சட்னின்னு சொல்லுவாங்க, பருப்பு துவையல்னு சொல்லுவாங்க. நம்ம சட்னி ஆறிடுச்சு. இப்போ அரைக்கிறதுக்கு மிக்ஸி ஜாரில் வச்சு போட்டுடலாம். பருப்பு துவையலுக்கான வணக்கினதெல்லாம் மாறிடுச்சு. கொஞ்சோண்டு உப்பு போட்டிருக்கோம். அரைச்சிடலாம். ஸோ நம்மளோட சூப்பர் டேஸ்டியான பருப்பு சட்னி ரெடி ஆயிடுச்சு. ஸோ நம்மளோட பருப்பு சட்னி துவையல் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ்.